இந்த கதை ஒரு கிராமத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள் சோட்டு, ரோலக்ஸ் மற்றும் லியோ ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற டைனோசர் பார்க்கலான்னு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக கெத்தாக கிளம்புறாங்க. ஆனால் காட்டுக்கு போய் அந்த டைனோசர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க எப்படி டைனோசர்லேருந்து தப்பிக்கிறாங்கன்றதான் இந்த கதை. டே பசங்களா, நான் தான் ரோலக்ஸு. இன்றைக்கி நான் அந்த அடர்ந்த காட்டுக்கு போய் அந்த பெரிய டைனோசர் வாயை பிடிச்சி பழக்க போகிறேன். சின்ன பசங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் தான் சோட்டு. நானும் அந்த டைனோசர் வாழை பிடிச்சி தொங்க போகிறேன். வாங்க போகலாம் அந்த அடர்ந்த காட்டுக்கு. நான் தாண்டா லியோ. என்னை விட இவனுங்களாம் ஜுஜிபி சின்ன பசங்களா ஏன் கூட வாங்க. நான் எப்படி அந்த டைனோசர் வாய்க்குள்ளே போயிட்டு வரேன்னு பாருங்கள். இப்படி சினிமா டைலாக்லாம் பேசிட்டு எப்படியாச்சும் டைனோசரை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து வில்லேஜிலேருந்து ஒரு மிகப்பெரிய அடர்ந்த காட்டுக்கு ஸ்டைலாக கெத்தாக மாசாக போனானுங்க. வெகு தூரம் நடந்து ஒரு வழியாக காட்டு பகுதிக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் சாயந்தர நேரமும் ஆயிடுச்சு. அந்த காட்டு பகுதியில் ஒரு அழகான இயற்கையான பறவைகளை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சடனாக அவங்க போன பாதைக்கு குறுக்க மிகப்பெரிய யானைகள் கூட்டம் வந்துச்சு. ஆனால் அந்த யானைகள் கூட்டமும் சோட்டையும் ரோலக்ஸையும் எதுவுமே செய்யலை. ஏன்னா பெரும்பாலும் யானைகள் கூட்டமாக இருக்கும்போது மனிதர்களையும் யாரையும் ஒன்றும் செய்யாது. அதனால் அந்த யானைகள் அந்த ரோடை கிராஸ் பண்ணி போயிடுச்சு. பறவைகளையும் பார்த்தாச்சு, விலங்கையும் பார்த்தாச்சு. இன்னும் டைனோசரை மட்டும்தான் பெண்டிங்குன்னு சொல்லிட்டு டைனோசர் பார்க்குறதுக்கு சோட்டுவும் ரோலக்ஸும் லியோவும் போயிட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு வழியாக அவங்க ஒரு குட்டி டைனோசரை பார்த்துட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் அந்த குட்டி டைனோசரை பார்த்ததுக்கு. அந்த குட்டி டைனோசரை இவங்கள பார்த்து அதுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த டைனோசரை ரோலக்ஸு, சோட்டு, லியோ எல்லாரும் தொட்டு தொட்டு தடவி பார்த்தாங்க. அந்த டைனோசரும் மனிதர்களை புதுசாக பார்த்ததால அவங்களையே பயங்கரமாக சுற்றி சுற்றி வந்தது. அதுக்கப்புறம் அந்த குட்டி டைனோசரு அவங்க கூடவே பின்னாடி போயிடுச்சு. அப்போ தான் குட்டி டைனோசரை தேடி அந்த தாய் டைனோசரை வந்துச்சு. தான் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைனோசர் ரொம்பவே ஆக்ரோஷமாக அந்த ரோட்டில் கத்திக்கிட்டு இருந்துச்சு. அதே சமயம் அந்த குட்டி டைனோசர் ரொம்ப ஹாப்பியாக சோட்டும் ரோலக்ஸ் கூடயும் போயிடுச்சு. சைடில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே அந்த பெரிய டைனோசர் அடித்து உடச்சி தும்சம் பண்ணிட்டு ஆக்ரோஷமாக தான் புள்ளையை தேடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த குட்டி டைனோசரோ இந்த சோட்டு ரோலக்ஸ் கூட சேர்ந்து தண்ணியில் என்னவா ஆட்டம் போட்டுட்ருக்கு. குட்டி டைனோசரை தேடி தாய் டைனோசர் வந்துச்சு. வந்ததும் எல்லாரும் பயங்கரமாக ஜாலியாக கத்துனாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த தாய் டைனோசரை நம்மளெல்லாம் அட்டாக் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. சோட்டு, ரோலக்ஸ், லியோ எல்லாம் பறந்து போனாங்க. ஆனால் அது ரோலக்ஸ் நீ ரொம்ப பேசுகிறேன்னு சொல்லிட்டு ரோலக்ஸை பிடிச்சி கவ்விச்சு. திடீர்னு பார்த்தா அந்த குட்டி டைனோசர் போயிட்டு அம்மா நிறுத்துங்க, அவங்க என்னோட நண்பர்கள் தான், நான் தான் அவங்க கூட வந்தேன், அவங்க என்னை ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த பெரிய டைனோசர் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அதை ஃபுல்லாக பொறுமையாக இருந்து கேட்டுக்கிட்டேன் அந்த பெரிய டைனோசர். இவங்க எதுவும் பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பெரிய டைனோசர் குட்டி டைனோசர் கூட சோட்டு, ரோலக்ஸ், லியோ எல்லாரையும் கூட்டுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிடுச்சு. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இது போல் அழகான க்யூட்டான கார்ட்டூன் வீடியோஸ்லாம் பார்க்கலாம்.